பார்க்குறோம். இந்த பொருள் வந்து ஒரு மிதவ ராக்கெட் மாதிரி நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அந்த மிதவ ராக்கெட் வந்து ஒரு 5 கேனுகளை வச்சு வரிசையாக ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த முகப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முகப்பில் இருக்கிற அந்த ப்ரொப்பலர் தான் லெஃப்ட் ரைட்டில் வளைக்குது. அந்த சின்ன ப்ரொப்பலர் 2 இருக்குது, டேப்பர் கார்டு மோட்டாரு, அது லெஃப்ட் ரைட்லாம் வளைக்குது. 4 ப்ரொப்பலர் சும்மா இருக்குது, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக போகுது. இப்போ பாருங்கள், 4 ப்ரொப்பலர் ஆனால் அது ஸ்ட்ரெயிட்டாக போகுது. இது வந்து தண்ணியில் கவராத அளவுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வாட்டர் கேனு 25 லிட்டர் வாட்டர் கேனை எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ கூர்மையாக இருக்கிறதுக்கு ஒரு கிருஷ்ணாயில் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த புனலை எப்படி கூர்மையாக பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி மிதவ ராக்கெட்டு நம்ம வந்து ஒரு விண்வெளியில் இருக்கிற அந்த ராக்கெட்டை பற்றி நம்ம மாணவர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ராக்கெட்டு மாதிரி நம்ம சிறியதாக செய்து அவங்களுக்கு இது மாதிரி பொருளை இப்படியெல்லாம் இயக்கலாம். வானம் என்றது ஒரு ஆகாயம்தான், தண்ணின்றது ஒரு ஆகாயம்தான். ஏன்னா தண்ணியில் ஏதாவது போகும்போது ஃபெயிலர் ஆனால் என்ன செய்யும், தரைக்கு தான் வரும். ஆகாயத்தில் போகும்போது ஏதாவது ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா தரைக்கு தான் வரும். அதனால் தண்ணின்ற ஆகாயத்தில் வச்சு விண்வெளியை பற்றி நம்ம ஒரு ராக்கெட் மாதிரி தண்ணியில் ஓட வச்சு அந்த இயக்கத்தை இந்த இயக்கமாக சொல்லி, இந்த இயக்கத்தை பார்க்க சொல்லி இதை இயக்க சொல்லும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக விண்வெளியில் என்னென்ன பொருள்கள் இருக்குதோ, பறக்கும் பொருள்கள் அனைத்துமே வந்து இந்த மாதிரி பொருள் மூலமாக அவங்க உணர முடியும், இயக்கி புரிய முடியும். அதை புரிந்து கொண்டு அதில் மேலே சிந்திக்கக்கூடிய திறன் இந்த பொருள் மூலமாக வரும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை. இப்போ வந்து அது எப்படி போச்சு, அதுக்கு முன்னாடி எரிக்காமல் எப்படி நம்மளுக்கு நேரம் வருது. இதனுடைய இயக்கம் ரிமோட் கண்ட்ரோல், விளையாட்டுக்கார ரிமோட் கண்ட்ரோலில் பயன்படுத்தியிருக்கிறேன். செல்போனும் பயன்படுத்திருக்கேன். பாருங்கள், லெஃப்ட் ரைட்டு எப்படி வளையுது பார்த்தீங்கன்னா, முகப்பில் இருக்கிறது, அந்த முகப்பில் இருக்கிறது எப்படி லெஃப்ட் வளையுது, ரைட்டு வளையுது. இதில் வந்து பேக்கில் வந்து லாஸ்ட்டு கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 3G மொபைலை வந்து ஃபிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா 2வது டேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 3G மொபைலை பின்னாடி வச்சு அதை ஆப்ரேட் பண்ணியிருப்பேன். அதாவது 3G மொபைல் மூலமாக நம்ம தொலைதூரத்தில் இருந்து எப்படி நம்ம பார்க்க முடியும், எப்படி செல்ஃபோன் மூலமாக இயக்க முடியும். அப்போது ஒரு ராக்கெட்டை வந்து கீழேருந்தே நம்ம கேமரா வச்சு ஜூம் பண்ண முடியாது. ஆனால் அந்த ராக்கெட்லேயே கேமரா ஃபிட் பண்ணியிருப்பாங்க சைடில். ஒவ்வொரு திங்ஸுகளும் எப்படி ஆப்ரேட்டிங் ஆகுது, ஏதாவது அங்கே போகும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா எப்படி தெரியுதுன்னா, அந்த கேமராவில் அந்த ராக்கெட்டில் கேமராலாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்களா, ஒவ்வொரு பார்ட்ஸுகளும் ஒவ்வொரு அந்த அடிப்படையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். ஏன்னா நான் 3G மொபைலை வந்து பின்னாடி வச்சுருக்கிறேன். இந்த ப்ரொப்பலர்லாம் சுற்றும் போதில் ஏதாவது ஒரு ப்ரொப்பலர் சுற்றலைன்னா நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மெத்தேடில் ஒரு டேக் எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த டேக்கை பார்த்துட்டு அடுத்து 2வது டேக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இந்த ராக்கெட் போட்டியில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான ஆர்வங்கள் உங்களுக்குள்ளே வரும். ஏன்னா ஒரு பொருளை அறிமுகமே பண்ணாத போதில் ஒரு மாணவர் வந்து விளையாட முடியாது. அதுக்காக இந்த சயின்ஸ் சீடியை ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நான் அனுப்புகிறேன். கிராம மாணவர்களாகவும் நீங்கள் சேர்ந்து விளையாடலாம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் உங்கள் பேர் விளையாண்டு வாங்கலாம் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த ராக்கெட்டை பாருங்கள். உங்களுக்குள்ள புதிய புதிய விஷயங்கள். இவர் ஒரு சரியான ஒரு படிக்காதவரே ஒரு மிதவ ராக்கெட்டை உருவாக்கி இருக்கிறாரு. நம்ம 3 வருஷம் படிச்சுட்டு 3வது வருஷம் ஒரு மாடல் செய்யும்போது இப்படிப்பட்ட மாடல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு புதிய மாடலை உருவாக்க முடியும், உருவாக்கி காலேஜுக்கு நீங்கள் தர முடியும். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை வந்து ஒரு அறிவியல் மியூசியத்தை நிறுவ போகுது. இந்தியாவிலே முதல் முறையாக அந்த மியூசியம் எப்படின்னா 200 பொருள்களை நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. எந்த பொருள் பிடிச்சிருக்குதோ அந்த பொருளுக்குள்ள உதிரிப்பாங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உதிரிப்பாங்களை வாங்கிக்கிட்டு அது அந்த பொருளுடைய செய்முறை சீடியும் அதோட சேர்த்து கிடைக்கும். வீட்டில் போய் டிவிடியில் போட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு எப்படியெல்லாம் செய்கிறாரு, இதே மாதிரி தான் செஞ்சுருக்காரு, நம்மளும் இதே மாதிரி செய்யணும், செஞ்சு உங்கள் காலேஜ் உங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போங்க. ஏன்னா இனிமேல் வாங்கு திறன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஒருவர்கிட்ட போய் செய்கிறவர்கிட்ட இனிய மாதிரி ஆளை பார்த்து ஒரு பொருள் கொடுங்கன்னு வாங்கி போய் காலேஜில் கொடுக்குறது நல்லதும் இல்லை, அது உங்களுக்கு பெருமையும் இல்லை. அந்த உங்களுக்கு உதிரிப்பாங்கெல்லாம் கிடைச்சி அதில் நீங்கள் கொஞ்சமாலும் ஒர்க் பண்ணணும்ல, அப்போ தானே உங்களுக்கு அந்த பொருளை பற்றி தெரியும். அதற்காக தான் உதிரிப்பாங்களை ஒவ்வொரு இடமா சேர்ந்து உங்களால் சேகரிக்க முடியாது. அதற்கான ஒரு அறிவியல் மியூசியம் தான் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை தொடங்கும் போது எந்த பொருளுக்குள்ள ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு கடையாக அலையாமல் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி அதுக்குள்ள விளக்கம் சீடியும் கொடுக்குறோம்னா அதுதான் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு அறிவியல் மியூசியம் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை வந்து தொடங்குறதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இந்த மிதவ ராக்கெட்லாம் இப்போ உங்கள் முன்னாடி ஆப்ரேட் பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
என்னுடைய சாதனையில indianscience2020.com இணையதளத்துல பாருங்க. உங்களுக்கு விஷயம்லாம் புரியும். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அந்த போட்டு அந்த சைடுல இடிக்காம எப்படியெல்லாம் போகுதுன்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ராக்கெட்டை பற்றி தத்துவத்தை வாயிலையும் எழுத்தாலையும் தெரிந்து கொள்வதை காட்டிலும் ஒரு தண்ணியில அதனுடைய விசை அதை அந்த காத்து பின்னாடி பிரஸ் பண்ணும்போது அந்த ராக்கெட் எப்படி முன்னாடி தள்ளிட்டு போகுது. அதே மாதிரி முன்பகுதியில ஒரு சின்ன டேபிள் கட் மோட்டாரு காத்த சைடுல பக்கவாட்டுல தள்ளும் போது எப்படி லெப்ட் கட் பண்ணுது, ரைட் சைடுல காத்து அழுத்தம் கொடுக்கும்போது லெப்ட் சைடுல எப்படி தள்ளுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி அதுல வந்து ரெக்கை வச்சிருப்பாங்க, 3 ரெக்கை. அந்த ரெக்கை தான் வளைக்கக்கூடியது. அந்த ரெக்கை செங்குந்தா இருக்கும் பேக்கில். இதுக்கு வந்து நான் முன்னாடி வச்சுட்டேன். ரெக்கை இல்லாமவும் ஒரு ராக்கெட்டை வளைக்க முடியும் ஏர் ப்ரெஷர் மூலமாக அப்படின்றது தான். அந்த முகப்பில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 2 மோட்டார் வச்சிருக்கிறேன். அந்த மோட்டார் வளைக்கும் போது மட்டும்தான் ஆன் பண்ணுறேன். அது என்ன செய்து எதிர்த்து காற்று தள்ளும்போது இந்த பக்கம் தள்ளுது, இந்த பக்கம் சைடில் தள்ளும்போது இந்த பக்கம் தள்ளும். அது வளைக்கும் போது மட்டும் அதை ஸ்டெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை நான் பயன்படுத்துகிறேன். அப்போ ஒரு ரெக்கை இப்படிதான், இப்படி செங்குந்தா ராக்கெட் பின்னாடி இருந்தா தான் வளையல இல்லை, எப்படி கொண்டாலும் பண்ணலாம். அறிவியலை மாற்றி யோசி, வெற்றி நிச்சயம். இப்போ பாருங்க ரிவர்ஸ்ல வரப்போகுது. அது அப்படியே போயிட்டு ரிவர்ஸ்ல வர்றத இப்போ பாக்குறீங்க. ஏன்னா முன்னாடி தான் போக முடியல. இதுல 4 ஆப்ஷன், லெஃப்ட் வளையுது, ரைட் வளையுது, முன்னாடி போகுது, ரிவர்ஸ்லயும் வருது. இதை பாருங்க. உங்க அறிவியலை இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளையோட சேர்ந்து வளர்த்து கொள்ளுங்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த